ஒன்-லைனர் ரேபிட் ரிவிஷன் நோட்ஸ். ஐ ரிப்பீட், 1000 ஒன்-லைனர். இது நீங்க எம்சிக்யூ மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைன்ல நீங்க ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இந்த செஷன்ல நம்ம இங்க இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் கிடையாது. எல்லாம் சைக்காலஜியில் ஓல் போர்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் எல்லாமே சேர்ந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறவங்களும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேப்பர் எழுதுறவங்களும் நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து 2 பார்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏயில் ஒரு 500, பார்ட் பியில் வந்து 500 1 to 1000. இந்த 2 வீடியோஸும் உங்களுக்கு இப்போ அப்டேட் ஆகிரும். நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ், அது எவ்வளோ நேரம் வருதோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்படி இப்போ நம்ம நேராக சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இப்போது ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறது இதோட போர்ஷனில் சைல்டு டெவலப்மெண்ட் படிக்காச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம இதில் ஆரம்பித்து ஃபைனலாக அந்த என்இபி வரைக்கும், நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வரைக்கும் அத்தனை வீடியோஸுமே அத்தனை சாப்டர்ஸுமே இங்கே நான் ஒன்லைனில் பார்க்கலாம். ஓகே, லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த சப்ஜெக்ட் நவ். ஒன்ஸ் அகேன் மை கேடியர் விஷஸ். இப்போ பாருங்க, இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது குழந்தை வளர்ச்சியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். குழந்தை வளர்ச்சி என்பது கருவுறுதல் முதல் முதிர் வயது வரை ஏற்படும் தொடர்ச்சியான மாற்றமாகும். வளர்ச்சி என்பது அளவு மற்றும் தரத்தில் ஏற்படும் மாற்றங்களை உள்ளடக்கியது. வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடரும் செயல்முறையாகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதையும் நீங்கள் அதை லிங்க் பண்ணி பாருங்க. வளர்ச்சியின் 2 முக்கிய காரணிகள் என்ன அப்படின்னா பரம்பரை மற்றும் சூழல். வளர்ச்சி ஒவ்வொரு குழந்தையிலும் வேறுபட்ட வேகத்தில் நடைபெறும். வளர்ச்சி ஒரு ஒழுங்கா முறையான செயல்முறையாகும். இந்த வளர்ச்சி பொதுவில் இருந்து சிறப்பிற்கு, அது ஜெனரலைசேஷன்ல இருந்து இந்த ஸ்பெசிஃபிக்கா நான் போறது. வளர்ச்சி வந்து தலைமுதல் கால் வரை, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது என்ன அப்படின்னா செஃபலோ கடல் வந்து நாம பார்க்கலாம். பாருங்க, இது வந்து என்ன ஒரு செஃபலோ காடல். இங்கே வளர்ச்சி வந்து தலைமுதல் கால் வரை. வளர்ச்சி மையத்தில் இருந்து வெளிப்புற உறுப்புகளுக்கும் இங்க வந்து நடைபெறுகிறது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ராக்சிமோடிஸ்டல் கொள்கை. இது ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இதை வந்து எகைன் நீங்க ரீகால் பண்ணிருங்க. வளர்ச்சி தொடர்ச்சியானது, ஆனால் அதன் வேகம் வந்து மாறுபடும். வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையும் அடுத்த நிலைக்கு அடித்தளமாக அமைகிறது. வளர்ச்சியின் அனைத்து பரிமாணங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சியை பாதிக்கிறது. உணர்ச்சி வளர்ச்சி வந்து சமூக வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அந்த நம்ம எமோஷனல் டெவலப்மெண்ட். வளர்ச்சி முதிர்ச்சியுடன் கற்றலுடன் இணைந்துள்ளது. முதிர்ச்சி உயிரியல் சார்ந்த செயல்முறையாகும். கற்றல் அனுபவத்தின் மூலம் நடைபெறாகும். முதிர்ச்சியும் கற்றலும் இணைந்து நடத்தையில் மாற்றத்தை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறன் கொண்டவர். தனிநபர் வேறுபாடு கல்வியின் அடிப்படை உண்மையாகும். ஆசிரியர் மாணவர்கள் வேறுபாடுகளை மதிக்க வேண்டும். ஏனுங்கிறது பின்னாடி ஆன்சர் வரும் பாருங்க. குழந்தையின் வளர்ச்சியை அறிதல் பயனுள்ள கற்பித்தலுக்கு உதவுகிறது. குழந்தை மைய கல்வி வளர்ச்சி கொள்கைகளை அடையாளமாக கொண்டது. குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய். குடும்பம் குழந்தையின் முதல் சமூக சூழல். பள்ளி குழந்தையின் சமூக வளர்ச்சியை விரிவுபடுத்துகிறது. நண்பர்கள் சமூக திறனை வளர்க்கின்றனர். ஆசிரியர் குழந்தையின் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறார். குழந்தைகள் செயல் மூலம் சிறப்பாக கற்றுக்கொள்கின்றனர். அனுபவம் குழந்தையின் அறிவை விரிவுபடுத்துகிறது. விளையாட்டு குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு அவசியமாகப்படுகிறது. விளையாட்டு சமூக ஒத்துழைப்பை வளர்க்கிறது. விளையாட்டு படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறது. ஆரம்ப பள்ளி வயது வந்து 6 முதல் 10 ஆண்டுகளை குறிக்கின்றது. 6 முதல் 10 வயதில் மொழித்திறன் வேகமாக வளர்கிறது. 6 முதல் 10 வயதில் குழந்தை உணர்வை அதிகரிக்கின்றது. இந்த வயதில் விதிகளை பின்பற்றும் பழக்கம் உருவாகிறது. ஆசிரியரின் பாராட்டும் தன்னம்பிக்கை உயர்த்துகிறது. தொடர்ச்சியான விமர்சனம் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கலாம். மாணவர்களின் வெற்றியை பாராட்டுவது ஊக்கத்தை அதிகரிக்கிறது. தோல்வி கற்றலுக்கான வாய்ப்பாக கருதப்பட வேண்டும். பயமற்ற வகுப்பறை சிறந்த கற்றலை உருவாக்குகிறது. நேர்மறை வகுப்பறை சூழல் மாணவர்களின் பங்கேற்பை அதிகரிக்கின்றது. குழந்தைகள் கேள்விகள் மூலம் அறிவை வளர்த்துக் கொள்கின்றனர். ஆர்வம் கற்றலின் முதல் படியாகும். கவனம் இல்லாமல் பயனுள்ள கற்றல் நடைபெறாது. புரிதலுடன் கற்றல் நீண்ட நாள் நினைவில் நிலைக்கும். மனப்பாடம் மற்றும் உயர்நிலை சிந்தனையை வளர்க்காது. குழந்தைகள் நேரடி அனுபவங்களில் இருந்து அதிகம் கற்றுக்கொள்கின்றனர். செயல்வழி கற்றல் நீடித்த கற்றலை உருவாக்குகிறது. ஒத்துழைப்பு கற்றல் சமூக திறனை வளர்க்கின்றது. வகுப்பறை விவாதம் சிந்தனையை தூண்டுகிறது. திறந்த முடிவுடைய வினாக்கள் படைப்பாற்றலை வளர்க்கின்றன.
குழந்தைகளின் கருத்துக்களை கவனமாக கேட்பது ஆசிரியரின் கடமையாகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றல் திறன் உள்ளது. கற்றல் வேகம் மாணவர்களுக்கு மாறுபடும். ஒப்பீடு மாணவர்களின் தன்னம்பிக்கையை பாதிக்கலாம். தனிநபர் முன்னேற்றமே உண்மையான முன்னேற்றம். குழந்தையின் ஆர்வத்தை அறிந்து கற்பிப்பது பயனுள்ளதாகும். ஊக்கம் கற்றலின் இயக்க சக்தி. உள் ஊக்கம் வெளி ஊக்கத்தை விட நீடித்தது. பாராட்டு நேர்மறை வலுவூட்டலாகும். தண்டனை நல்ல நடத்தையை நிலைநிறுத்த சிறந்த வழி கிடையாது. ஆசிரியரின் புன்னகை நட்பான வகுப்பறையை உருவாக்கின்றது. குழந்தையின் உணர்வுகளை மதிப்பது அவசியம். பரிவு நல்ல ஆசிரியர்கள் முக்கிய பண்பாகும். பரிவு நல்ல ஆசிரியரின் முக்கிய பண்பாகும். நம்பிக்கை நல்ல ஆசிரியர் மாணவர் உறவை அடிப்படையாகும். ஒவ்வொரு குழந்தையும் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும். கற்றலின் நோக்கம் தேர்வில் வெற்றி பெறுவது மட்டும் அல்ல. கல்வியின் நோக்கம் வாழ்க்கை திறன்களை வளர்ப்பதாகும். சமூக திறன்கள் வாழ்க்கை வெற்றியை அவசியமானவை. உணர்ச்சி கட்டுப்பாடு கற்றலுக்கு உதவுகிறது. சுய ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கமாகும். பொறுப்புணர்வு பள்ளி வாழ்க்கையிலேயே வளர்க்கப்பட வேண்டும். நல்ல பழக்கங்கள் சிறு வயதிலேயே உருவாகின்றன. மாணவர்களின் ஆர்வத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். கற்றலில் செயலில் பங்கேற்பது அவசியம். ஆசிரியர் அறிவை வழங்குபவர் மட்டுமல்ல, வழிகாட்டியும் ஆவர். வகுப்பறை கற்றல் குழந்தை மையமாக இருக்க வேண்டும். மதிப்பீடு கற்றலை மேம்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும். பின்னூட்டம் கற்றலின் தரத்தை உயர்த்துகிறது. குழந்தைகளின் பலங்களை அடையாளமாக காண வேண்டும். பலவீனங்களை திருத்துவதோடு திறமைகளையும் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் வெற்றி அனுபவம் தேவை. சுய நம்பிக்கை வெற்றிகரமான கற்றலின் அடிப்படை. நல்ல கற்றல் நல்ல சிந்தனையை உருவாக்குகிறது. சிந்தனை பிரச்சனையை தீர்க்கும் திறனை வளர்க்கிறது. படைப்பாற்றல் புதிய கருத்துக்களை உருவாக்கும் திறன் ஆகும். குழந்தையின் கேள்விகள் அறிவு வளர்ச்சியின் அடையாளமாகும். ஆசிரியர் ஆராயும் மனப்பான்மையை ஊக்குவிக்க வேண்டும். குழந்தையின் வளர்ச்சியை மதிப்பெண்கள் மட்டும் நிர்ணயிக்காது. முழுமையான வளர்ச்சியை கல்வியின் இலக்கு. குழந்தை மைய கல்வியின் முக்கிய நோக்கம் கருத்தாகும். வகுப்பறையில் அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உள்ளடக்கிய கல்வி சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. நல்ல ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் திறனையும் கண்டறிவார். கல்வியின் உண்மையான வெற்றி மாணவரின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் வெளிப்படும். குழந்தையை புரிந்து கொள்வதே சிறந்த கற்பித்தல் முதல் படியாகும். இந்த ஒன்லைன்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா இதிலிருந்து வர்ற எத்தனை ஆப்ஷன்ஸோ எத்தனை டிஸ்ட்ராக்டர் எப்படி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க ஆன்சர் நீங்க பண்ணிக்கலாம். அதற்காக தான் இந்த ஒரு நாம டோட்டலா அந்த கான்டென்ட்டை நாம சம்மரைஸ் பண்ணி அதிலிருந்து எசன்ஸ் எடுத்து எம்சிக்யூல உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் டைம் அங்கே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வரும் ஒன்லைன்ல நம்ம கொடுத்துருக்குறோம். நிச்சயமா பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம போகலாம். இதுல என்னென்ன நாம பார்க்க போறோம் அப்படின்னா, கற்றல் பார்க்க போறோம். கற்றலின் வகைகளை பார்க்க போறோம். கற்றல் கோட்பாடுகள், கற்றலை பாதிக்கும் காரணிகள், ஊக்கம், நினைவு, கவனம், கற்றல் மாற்றம். இது ஒரு ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிச்சயமா இதுவும் அதே ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல இங்க ரிப்பீட் ஆகுது. இதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 101 150 வரைக்கும் இப்போ நீங்க பார்க்கலாம். கற்றல் என்பது அனுபவத்தின் மூலம் நடத்தையில் ஏற்படும் ஒப்பீட்டளவில் நிலையான மாற்றம். ஒப்பீட்டளவில் நிலையான மாற்றம். கற்றல் வாழ்நாள் முழுவதும் தொடரும் செயல்முறை. கற்றல் ஒரு நோக்கமுடைய செயலாகும். கற்றல் அனுபவம், பயிற்சி மற்றும் தொடர்பு மூலம் நடைபெறுகிறது. கற்றலின் முக்கிய விளைவு நடத்தையில் மாற்றம். பிறவியிலேயே உள்ள அனிச்சை செயல்கள் கற்றல் அல்ல, கிடையாது. முதிர்ச்சியும் கற்றலும் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. கற்றலின் தரத்தை நிர்ணயிப்பது புரிதலாகும். அர்த்தமுள்ள கற்றல் நீண்ட கால நினைவில் நிலைத்து நிற்கும். மனப்பாடம் மற்றும் ஆழமான கற்றலை உருவாக்காது. செயலில் பங்கேற்பது கற்றலை வலுப்படுத்துகிறது. ஆர்வம் கற்றலின் அடிப்படை உந்து சக்தி. இந்த ஆர்வம் நீங்க பார்த்துடணும். ஆர்வம் கற்றலின் அடிப்படை உந்து சக்தியாகும். கவனம் இல்லாமல் பயனுள்ள கற்றல் நடைபெறாது. ஊக்கம் கற்றலை தொடங்கவும் தொடரவும் உதவுகிறது. பயிற்சி கற்றலை உறுதிப்படுத்துகிறது. மீள் பயிற்சி நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. பின்னூட்டம் கற்றலை மேம்படுத்தும் முக்கிய கருவியாகும். தவறுகளை பகுப்பாய்வு செய்வது கற்றலை ஆழப்படுத்துகிறது. மாணவரின் முன் அறிவு புதிய கற்றலுக்கு அடித்தளமாகும். கற்றல் தனிநபருக்கு தனிநபர் வேறுபடும். அப்ப இந்த கற்றலையே நாம 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த 20 பாயிண்ட்ஸுமே
நிச்சயமா இங்கிருந்து 1, 2 வரதான் கண்டிப்பா வரும். இப்ப கற்றலின் வகைகள் பத்தி நாம் இங்க பார்க்கலாம். அனுபவத்தின் மூலம் நடைபெறும் கற்றல் அனுபவ கற்றல் ஆகும். செய்து கற்றல் லேர்னிங் பை டூயிங் நீடித்த கற்றலை உருவாக்குகிறது. பார்த்து கற்றல் பார்வை கற்றல் எனப்படும் இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங். கேட்டு கற்றல் செவி வழி கற்றல். முயற்சி மற்றும் தவறுகள் மூலம் கற்றல் திறன் வளர்க்கிறது. திடீர் புரிதலின் மூலம் கற்றல் உள்ளுணர்வு கற்றல் ஆகும். ஒத்துழைப்பு கற்றல் சமூக திறன்களை மேம்படுத்துகிறது. சுய கற்றல் மாணவரின் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது. குழு கற்றல் கருத்தை பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறது. பிரச்சனை அடிப்படையிலான கற்றல் விமர்சன சிந்தனையை வளர்க்கிறது. கற்றலை பாதிக்கும் காரணிகள். உடல் நலம் கற்றலை நேரடியாக பாதிக்கிறது. மனநலம் கற்றலின் தரத்தை நிர்ணயிக்கிறது. குடும்ப சூழல் கற்றலுக்கு முக்கிய ஆதாரமாகும். பள்ளி சூழல் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. ஆசிரியரின் அணுகுமுறை கற்றலை பாதிக்கிறது. நண்பர்கள் கற்றலில் ஊக்கத்தை ஏற்படுத்தலாம். மொழித்திறன் கற்றலை எளிதாக்குகிறது. சோர்வு கற்றலை குறைக்கிறது. பதற்றம் கவனத்தை பாதிக்கிறது. நேர்மறை வகுப்பறை சூழல் சிறந்த கற்றலை உருவாக்குகிறது. அடுத்ததாக ஊக்கம். ஊக்கம் கற்றலின் இயக்க சக்தியாகும். உள் ஊக்கம் தனிப்பட்ட ஆர்வத்திலிருந்து உருவாகிறது. வெளி ஊக்கம் பரிசு அல்லது பாராட்டால் உருவாகிறது. உள் ஊக்கம் நீடித்த கற்றலை உருவாக்குகிறது. நேர்மறை வலுவூட்டல் நல்ல நடத்தையை அதிகரிக்கிறது. உடனடி பாராட்டு கற்றலை ஊக்குவிக்கிறது. வெற்றி அனுபவம் தன்னம்பிக்கை வளர்க்கிறது. மாணவரின் முயற்சியையும் ஆசிரியர் பாராட்ட வேண்டும். அதிகமான தண்டனை கற்றல் ஆர்வத்தை குறைக்கலாம். கற்றலின் மாணவரின் உள்ளார்ந்த ஆர்வமே மிகச்சிறந்த ஊக்கமாகும். இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கறது நினைவு. என்னென்ன பார்க்கலாம்? நினைவு, கவனம், மறதி, கற்றல் மாற்றம், படைப்பாற்றல், சிந்தனை, பிரச்சனை தீர்வு. நினைவு என்பது கற்றல்வற்றை பதிவு செய்து சேமித்து மீட்டெடுக்கும் மனச்செயல். நினைவின் முதல் நிலை பதிவு என்கோடிங் ஆகும். நினைவின் இரண்டாவது நிலை சேமித்தல். நினைவின் மூன்றாவது நிலை ரெட்ரீவல் மீட்டெடுத்தல். புரிதலுடன் கற்றல் நீண்ட கால நிலைத்திருக்கும். மீள்பயிற்சி நினைவாற்றலை அதிகரிக்கின்றது. அர்த்தமுள்ள கற்றல் மறதியை குறைக்கின்றது. நினைவாற்றலை மேம்படுத்த கவனம் அவசியம். ஆர்வம் நினைவை வலுப்படுத்துகிறது. அனுபவத்துடன் இணைந்த கற்றல் எளிதில் நினைவில் நிற்கும். கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளின் மனதை ஒருமுகப்படுத்துவதாகும். கவனம் கற்றலின் முதல் படியாகும். ஆர்வம் கவனத்தை அதிகரிக்கின்றது. சோர்வு கவனத்தை குறைக்கின்றது. பயம் கற்றலையும் கவனத்தையும் பாதிக்கிறது. வகுப்பறை சூழல் கவனத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாகும். ஆசிரியர் கற்பித்தல் முறை மாணவர்கள் கவனத்தை ஈர்க்கும். கற்பித்தலில் காட்சி பொருட்கள் கவனத்தை அதிகரிக்கின்றன. மாணவர்களின் செயலில் பங்கேற்பு கவனத்தை நிலைநிறுத்துகிறது. சிறிய இடைவெளிகள் கற்றல் திறனை மேம்படுத்துகின்றன. இதெல்லாம் நம்ம இதெல்லாமே கற்றல் நினைவு சார்ந்தது. இப்ப மறதி சார்ந்தது. நிச்சயம் இதுலயும் ஒரு கேள்வி உண்டு. மறதி என்பது கற்றவற்றை நினைவு கூற இயலாத நிலை. பயிற்சியின்மை மறதிக்கான முக்கிய காரணம். குறுக்கீடு இன்டர்ஃபரன்ஸ் மறதியை அதிகரிக்கின்றது. புரிதலின்றி மனப்பாடம் செய்வதை விரைவில் மறக்கப்படுகின்றன. ஒழுங்கான மீள்பார்வை மறதியை குறைக்கிறது. அதிக மன அழுத்தம் நினைவாற்றலை பாதிக்கிறது. நல்ல உறக்கம் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியமான உணவு கற்றலுக்கு நினைவுக்கும் உதவுகிறது. தொடர்புபடுத்தி கற்றல் மறதியை குறைக்கின்றது. தொடர்ந்து பயிற்சி செய்வது நீண்ட நாள் நினைவிற்கு உதவுகிறது. அடுத்தது நீங்க பார்க்க போறது சிந்தனை. சிந்தனை என்பது பிரச்சனைகளுக்கு மனதளவில் தீர்வு காணும் செயலாகும். தர்க்க ரீதியான சிந்தனை நல்ல முடிவெடுக்க உதவுகிறது. விமர்சன சிந்தனை உண்மையை ஆராய உதவுகிறது. படைப்பு சிந்தனை புதிய கருத்துக்களை உருவாக்குகிறது. பகுப்பாய்வு சிந்தனை தகவல்களை பிரித்து ஆய்வு செய்கிறது. ஒருங்கிணைந்த சிந்தனை தகவல்களை இணைத்து புதிய கருத்தை உருவாக்குகிறது. பிரச்சனை தீர்வில் முன் அனுபவம் உதவுகிறது. சிந்தனையை வளர்க்க திறந்த முடிவுகள் வினாக்கள் உதவுகின்றன. விவாதம் உயர்நிலை சிந்தனை வளர்க்கிறது. செயல்பாட்டு கற்றல் சிந்தனை திறனை மேம்படுத்துகிறது. அடுத்தது முக்கியமான டாபிக் கிரியேட்டிவிட்டி. இதுல இருந்தும் கேள்விகள் நிச்சயமா வரும். படைப்பாற்றல். படைப்பாற்றல் என்பது புதிய மற்றும் பயனுள்ள கருத்துக்களை உருவாக்கும் திறன். கற்பனை படைப்பாற்றலின் அடிப்படை. ஆர்வம் படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறது. சுதந்திரமான கற்றல் சூழல் படைப்பாற்றலை வளர்க்கிறது. தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் வகுப்பறை புதுமையை ஊக்குவிக்கிறது. ஆசிரியரின் ஊக்கம் மாணவர்களின் படைப்பாற்றலை அதிகரிக்கின்றது. பல தீர்வுகளை ஆராயும் திறன் படைப்பாற்றின் அடையாளமாகும். குழு செயல்பாடுகள் புதிய கருத்துக்களை உருவாக்க உதவுகின்றன. பிரச்சனை அடிப்படையான கற்றல் படைப்பாற்றலை வளர்க்கிறது. புரிதல், சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் செயல்படுத்தும் திறன் ஆகியவை பயனுள்ள கற்றலின் அடித்தளங்கள் ஆகும். இப்ப அடுத்தது அதை விட முக்கியமானது உளவியலாளர்களும் அவர்களுடைய கோட்பாடுகளும். எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் ஆன் தேர் தியோரிஸ். யாரு? ஜீன் பியாஜெட், லெவ் விகோட்ஸ்கி, ஜெரோம் ப்ரூனர், எட்வர்ட் தார்ண்டெக், ஐவன் பாவ்லவ், பி.எஃப். ஸ்கின்னர், ஹார்பர்ட் பண்டூரா, ஹவார்ட் கார்ட்னர், பெஞ்சமின் ப்ளூம், எரிக் எரிக்சன்,
லாரன்ஸ் கோல்பெர்க். இது வந்து ஃபுல் நேம் பார்த்துருங்க. ஐ ரிப்பீட்: ஜீன் பியாஜெட், லெவ் விகோட்ஸ்கி, ஜெரோம் ப்ரூனர், எட்வர்ட் தார்ண்டெக், ஐவன் பாவ்லா, பிஎஃப் ஸ்கின்னர், ஆல்பர்ட் பண்டூரா, ஹவார்ட் கர்ட்னர், பெஞ்சமின் ப்ளூம், எரிக் எரிக்சன், லாரன்ஸ் கோல்பெர்க். இந்த 15 பேர் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா நிச்சயமா இந்த வீடியோவில் யார் யார் என்னென்னங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி உளவியல் மற்றும் கோட்பாடுகள். பியாஜே என்ன சொன்னார்? அறிவுசார் வளர்ச்சி கோட்பாட்டை முன்வைத்தவர். பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த உளவியலாளர். நல்ல டீட்டெயில்டாக எலாபரேட்டாக கொடுத்துருக்குறேன். நல்லா நீங்கள் பார்த்துருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் வீடியோவும் பாதியில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக 15-20 கேள்வி வந்து ஷுவராக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். பியாஜே சுவிட்சர்லாந்து சேர்ந்த உளவியலாளர். பியாஜேவின் கோட்பாடு குழந்தையின் அறிவுசார் வளர்ச்சியை விளக்குகிறது. குழந்தை அறிவை தானே கட்டமைத்துக் கொள்கிறது என்று பியாஜே. பியாஜேவின் கோட்பாட்டில் வளர்ச்சி நிலைகளாக நடைபெறுகிறது. பியாஜே அறிவுசார் வளர்ச்சியை 4 நிலைகளாக வகைப்படுத்தினார். முதல் நிலை புலனீக்க நிலை, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். இரண்டாவது நிலை ப்ரீ ஆபரேஷனல், முன் செயல்பாட்டு நிலை. மூன்றாவது நிலை பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, அதாவது ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். நான்காவது நிலை முறைசார் செயல்பாட்டு நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். புலன் இயக்க நிலை பிறப்பு முதல் 2 வயது வரை நீடிக்கும். முன் செயல்பாட்டு நிலை 2 முதல் 7 வயது வரை நீடிக்கும். பருப்பொருள் செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 வயது வரை. முறைசார் செயல்பாட்டு நிலை 11 வயதிற்கு பின். மாணவர்கள் பெரும்பாலும் பருப்பொருள் செயல்பாட்டு நிலையில தான் இங்க வந்து இருப்பாங்க. இப்போ 6 to 10 வயது குழந்தைகள் தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்குகின்றனர். இந்த வயதில் குழந்தைகள் உண்மையான பொருட்களை அடிப்படையாக கொண்டு கற்றுக்கொள்கின்றனர். பியாஜேவின் படி விளையாட்டு அறிவு வளர்ச்சிக்கு உதவுகிறது. குழந்தை செயலில் ஈடுபடும் போது கற்றல் சிறப்பாக அமைகிறது. ஆசிரியர் மாணவருக்கு அனுபவ வாய்ப்புகளை வழங்க வேண்டும். பியாஜேவின் முக்கிய கருத்துக்கள் என்ன? ஸ்கீமா, இது வந்து முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஸ்கீமா என்பது அறிவு அமைப்பு. புதிய தகவலை பழைய அறிவுடன் இணைப்பது அசிமுலேஷன். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர்ஸ். புதிய தகவலை பழைய அறிவுடன் இணைப்பது தன்மயமாக்கல். புதிய தகவலுக்கு ஏற்ப பழைய அறிவை மாற்றுவது அக்கமடேஷன். தன்மயமாக்குதல் இணங்கி போதிலும் சேர்ந்து வளர்ச்சியை உருவாக்குகின்றன. சமநிலையை உருவாக்கும் செயல்முறை சமநிலையாக்கம், ஈக்குலிபிரியேஷன் ஆகும். சமநிலையின்மை புதிய கற்றலுக்கு வழிவகுக்கிறது. குழந்தைகள் செயலில் ஈடுபட்டு அறிவை உருவாக்குகின்றனர். மனப்பாடத்தை விட புரிதலை முக்கியம் என்று பியாஜே வலியுறுத்துகிறார். குழந்தையின் சிந்தனை வயதிற்கேற்ப மாறுகிறது. அறிவு அனுபவத்தின் மூலம் கட்டமைக்கப்படுகிறது. சரி, இப்போ பருப்பொருள் செயல்பாட்டு நிலையில 7 to 11 வயதுல என்னென்ன நாம பார்க்கலாம். இந்த நிலையில் கன்சர்வேஷன் திறன் உருவாகிறது. அளவு மாறினாலும் பொருளின் தன்மை மாறாது என்பதை குழந்தை புரிந்து கொள்கிறது. வகைப்படும் திறன் கிளாசிபிகேஷன் இந்த நிலையில் வளர்கிறது. வரிசைப்படுத்தும் திறன் சீரியேஷன் இந்த நிலையில் உருவாகிறது. காரண விளைவு தொடர்பை குழந்தை புரிந்து கொள்ள தொடங்குகிறது. பல கோணங்களில் சிந்திக்கும் திறன் வளர்கிறது. சுய மைய சிந்தனை ஈகோ சென்ட்ரிசம் குறைகிறது. தர்க்க ரீதியான சிந்தனை வளர்கிறது. காட்சி பொருட்கள் மூலம் கற்பித்தல் இந்த நிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. செயல்பாட்டு கற்றல் பியாஜேவின் கோட்பாட்டிற்கு ஏற்ப அமைந்து விடுகிறது. அடுத்து பாருங்க, கல்வியில் பியாஜேவின் பயன்பாடுகள். இது ரொம்ப முக்கியமானது. மாணவரின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப கற்பித்தல் வழங்க வேண்டும். குழந்தையின் முன் அறிவை மதிக்க வேண்டும். ஆசிரியர் அறிவை வழங்குவோர் அல்ல, கற்றலை எளிதாக்குவார், அது வழிகாட்டி. மாணவர்கள் கேள்விகளை கேட்க ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பு செயல்பாடுகள் அதிகம் வழங்கப்பட வேண்டும். உண்மையான பொருட்களை பயன்படுத்தி கற்பிக்க வேண்டும். தவறுகளை கற்றலின் ஒரு பகுதியாக கருத வேண்டும். குழு செயல்பாடுகள் அறிவு வளர்ச்சிக்கு உதவுகின்றன. குழந்தை மைய கற்பித்தல் பியாஜேவின் கோட்பாடுடன் ஒத்துப்போகிறது. குழந்தை தானே அறிவை கட்டமைத்துக் கொள்கிறது என்பது பியாஜேவின் கல்வி தத்துவத்தின் மைய கருத்தாகும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது லெவ் விகோட்ஸ்கி, ஜெரோம் ப்ரூனர், எட்வர்ட் தார்ண்டெக், எரிக் எரிக்சன். உள சமூக வளர்ச்சி கோட்பாட்டை முன்வைத்தவர் எரிக். அதாவது உள சமூக வளர்ச்சி கோட்பாடு பாருங்க, உள சமூக வளர்ச்சி கோட்பாடு தான் எரிக்சன். எரிக்சன் ஆளுமை வளர்ச்சிக்கு 8 நிலைகள். எரிக்சன் ஏ எப்படி ஞாபகப்படுத்திருக்கிறேன்னா, எரிக்சன் இங்க ஏ இருக்குதா, அதே போல இங்க ஒரு ஏ பாருங்க.
இது என்னது? 8 நிலைகள். எரிக்சனுக்கு வளர்ச்சி வந்து 8 நிலைகளாக வகைப்படுத்துகிறார். ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் ஒரு உள சமூக முரண்பாடு. 6 to 12 வயது குழந்தைகள் விடாமுயற்சி, எதிர் தாழ்வு மனப்பான்மை நிலையில் உள்ளனர். இண்டஸ்ட்ரி என்பது உழைப்பு திறமை மற்றும் சாதனை உணர்வை குறைக்கிறது. இன்ஃபீரியாரிட்டி என்பது தாழ்வு மனப்பான்மையை குறிக்கிறது. மாணவர்களை பாராட்டுவது இண்டஸ்ட்ரி உணர்வை வளர்க்கிறது. தொடர்ச்சியான தோல்வி இன்ஃபீரியாரிட்டி உணர்வை ஏற்படுத்தும். ஆசிரியரின் ஊக்கம் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. வெற்றி அனுபவம் குழந்தையின் ஆளுமையை வலுப்படுத்துகிறது. அப்புறம் லாரன்ஸ் கோல்பெர்க் என்ன பண்றாரு பாருங்க. ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் கோல்பெர்க் ஒழுக்க வளர்ச்சி 3 நிலைகளை வகிப்பு. இது வந்து வேற, இவர் வந்து எரிக்சன் 8 நிலை, கோல்பெர்க் 3 நிலை, பியாஜே வந்து 4 நிலை. அங்க பார்த்தோம். முதல் நிலை முன் மரபுசார் நிலை, இரண்டாவது நிலை கன்வென்ஷனல், மூன்றாவது நிலை பிந்தைய மரபுசார் நிலை. 6 to 10 வயது மாணவர்கள் பொதுவாக முன் மரபுசார் நிலை, தண்டனை தவிர்க்கும் நடத்தை முதல் நிலையில் காணப்படுகிறது. விதிகளை பின்பற்றும் மனப்பான்மை மரபுசார் நிலையில், மனசாட்சி அடிப்படையில் முடிவெடுப்பது பிந்தைய மரபுசார் நிலையில் காணப்படுகிறது. ஒழுக்க சிக்கல்கள் குறித்து விவாதிப்பது ஒழுக்க வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சரி, இப்ப நம்ம ஃப்ராய்டுக்கு வந்துடலாம். ஃப்ராய்டு வந்து உள பகுப்பாய்வு, சைக்கோ அனலைசிஸ். உள பகுப்பாய்வு கோட்பாட்டை முன்வைத்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஃப்ராய்டின் கருத்து பற்றி ஆளுமையோட 3 கூறுகள்: இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இன்ப கொள்கையின் கொள்கையின் அடிப்படை செயல்பாடு. ஈகோ வந்து யதார்த்த கொள்கை, சூப்பர் ஈகோ ஒழுக்க நெறியை பிரதிபலிக்கிறது. குழந்தை பருவ ஆளுமையை பாதிக்கின்றன. பாதுகாப்பான குடும்ப சூழல் நல்ல ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆசிரியரின் அன்பான அணுகுமுறை குழந்தையின் உணர்ச்சியை மேம்படுத்துகிறது. பயம் அதிகமான சூழல் கற்றலை பாதிக்கிறது. அன்பும் பாதுகாப்பும் குழந்தையின் மனநலத்திற்கு அவசியம். அப்புறம் நான் பார்க்கறது சமூக வளர்ச்சி, எமோஷனல் டெவலப்மெண்ட். இதுல உணர்ச்சி வளர்ச்சி பத்தி பார்க்கலாம். உணர்ச்சி வளர்ச்சி என்பது உணர்வுகளை புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தும் திறன். உணர்ச்சி நுண்ணறிவு நல்ல சமூக உறவுகளை உருவாக்க உதவுகிறது. தன்னுணர்வு உணர்ச்சி நுண்ணறிவு மூலம் கூறாகும். தன்னை கட்டுப்படுத்தும் திறன் வெற்றிகரமான கற்றலுக்கு உதவுகிறது. பரிவு, அதாவது எம்பத்தி என்பது பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன். ஆசிரியரின் ஊக்கம் மாணவர்களின் உணர்ச்சி பாதுகாப்பை அதிகரிக்கிறது. அன்பான வகுப்பறை சூழல் கற்றல் ஆர்வத்தை உயர்த்துகிறது. தன்னம்பிக்கை உணர்ச்சி வளர்ச்சியின் முக்கிய கூறாகும். சமூக மற்றும் உணர்ச்சி கற்றல், சோசியல் எமோஷனல் லேர்னிங் கல்வி வெற்றியையும் வாழ்க்கை திறன் மேம்படுத்துகிறது. குழந்தையின் அறிவு, உணர்ச்சி, சமூகம், ஒழுக்கம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியை சமநிலையுடன் மேம்படுத்துவதே குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தலின் முக்கிய நோக்கமாகும் என்பதுதான் இவரோட கோட்பாடை. இங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த சாப்டர். இதில் பார்த்தோன்னா என்னென்ன பார்க்க போறோம்? அசஸ்மெண்ட் எவால்யூஷன், ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சிசிஇ இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அது உள்ளடக்கி கல்வி. லேர்னிங் டிசபிலிட்டிஸ், இது மூணுமே. டிஸ்லெக்சியாங்கிறது என்ன, டிஸ்கிராஃபி என்ன, டிஸ்கால்குலே என்ன. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், காம்பிடன்சி பேஸ்ட் எஜுகேஷன். என்ஏபி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி கூட 2020 பெடகாஜி என்ன சொல்லுது. அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்பெஷல் ரிவிஷன் கொஸ்டின். இந்த என்ஏபி பற்றி வந்து இது முடிஞ்ச உடனே இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். நான் இது வந்து அருமையான கொஸ்டின். இதில் ஒரு 50 கொஸ்டின் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதே படித்தா என்ஏபி பற்றி ஒரு அத்தனை கொஸ்டின் நிச்சயமாக 2-3 கேள்வி வந்து வரும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி. அப்புறம் அதில் 2020 பற்றி வரும். அதுலேயும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் நம்ம கண்டினியூஸ் இதை நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்ன வரும்? மதிப்பீடு எல்லாம் வரும். மதிப்பீடு என்பது கற்றல் முன்னேற்றத்தை அறிவும் தொடர்ச்சியான செயல்முறை. கற்றல் முன்னேற்றத்தை அறியும். மதிப்பளவு எவால்வேஷன் என்பது கற்றலின் தரத்தை தீர்மானிக்கும். உருவாக்கும் மதிப்பீடு கற்றல் நடைபெறும் போதே மேற்கொள்ளப்படுகிறது. தொகுத்தறி மதிப்பீடு சம்மேட் கற்றல் முடிவில். நோய் எறிதல் மதிப்பீடு வந்து என்ன, டயோக்னோ, அதுவும் நோய் எது கிடையாது, குறை கண்டிருத்தல், டயோக்னோ அசஸ்மெண்ட். இட மதிப்பீடு குறியீடு பிளேஸ்மெண்ட், மாணவரின் ஆரம்ப நிலை. தொடர்ச்சியான மதிப்பீடு மாணவர் முன்னேற்றம். பின்னூட்டம் வந்து என்ன, ஃபீட்பேக் வந்து கற்றலை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்ததாக அமைகிறது. மதிப்பீட்டின் நோக்கம் மதிப்பெண் வழங்குவது மட்டுமல்ல, நல்ல மதிப்பீடு கற்றலை மேம்படுத்த வேண்டும். நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி, ஒரே சூழலில் ஒரே மாதிரியான முடிவுகளை வழங்கும் தன்மை, இது ரிலையபிலிட்டி. ஒரே சூழல் வந்து ஒரே மாதிரியான முடிவுகளை. ஏற்புடைமை வேரிடிட்டி, ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணுனா
அங்கே இதெல்லாமே அங்கே இருக்கணும். ரிலையபிலிட்டி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ நீட் எல்லாம் வைக்கிறாங்கன்னா, அந்த நீட்ல வந்து பார்த்தோன்னா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஒரு அந்த ரிலையபிலிட்டி இருக்கணும், ஏற்புடைமை இருக்கணும், பொருட்படுத்த ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். அதே போல வந்து இப்போ முழுமையான மதிப்பீடு இருக்கணும், சுய மதிப்பீடு இருக்கணும். எல்லாமே இது வந்து ஒரு சிறந்த ஒரு தேர்வு, சிறந்த ஒரு வினா, தேர்வு வினா எல்லாமே அங்கே இருக்கணும். இப்போ சக மாணவர் மதிப்பீடு என்பது ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது. செயல்திறன் மதிப்பீடுங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். இப்போ எவ்வளோ மதிப்பீடு இருக்கு பாருங்க. இதை நீங்க ஒரு தடவை, 2 தடவை நீங்க நல்லா பொறுமையா பாருங்க. இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அது பாருங்க. இருக்கிற 1 நேரம், 2 நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். தொகுப்பேடு போர்ட்ஃபோலியோ வந்து வளர்ச்சியை பதிவு செய்கிறது. ரூப்ரிக் என்ன பண்றாரு? தெளிவாகவும் நியாயமாக மாற்றுகிறது. மதிப்பீடு வந்து கற்றலுக்காக தான் நடைபெற வேண்டும் இல்லையா? ஒரு மாணவர்களை வந்து குறை சொல்வதற்காகவோ, இல்ல மாணவர்களை வந்து நான் வந்து ஒப்புமைப்படுத்தி ஒரு கம்பேரிசன் பண்ணுவதற்காகவோ இருக்கக்கூடாது. சரி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒரு முக்கியமானது. உள்ளடக்கிய கல்வி அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை. அனைத்து மாணவர்களும் ஒரே வகுப்பில் கற்கும் முறை உள்ளடக்கிய கல்வி. தனிநபர் வேறுபாடுகளை மதிப்பது உள்ளடக்கிய கல்வியின் அடிப்படை. ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் தேவையை அறிந்திருக்க வேண்டும். உள்ளடக்கிய கல்வி பாகுபாடற்ற கல்வியை ஊக்குவிக்கிறது. ஐ மீன் பாகுபாடற்ற கற்றல். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்பட வேண்டும். வகுப்பறை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். மாணவர்களின் பலங்களை அடிப்படையாக கொண்டு கற்பிக்க வேண்டும். ஒத்துழைப்பு கற்றல் உள்ளடக்கிய கல்வி வலுப்படுத்துகிறது. உள்ளடக்கிய கல்வி சமூக சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. சரி, இப்போ கற்றல் குறைபாடுகள். கற்றல் குறைபாடு என்பது குறிப்பிட்ட கல்வி திறன்களில் காணப்படும் நீடித்த சிரமம். வாசிப்பில் சிரமம் யாரு? டிஸ்லெக்சியா. வாசித்தலில் சிரமம். நல்லா பாருங்க. இது நமக்கு அந்த நேரத்தில் பதட்டத்தில் ஞாபகம் வர போயிடும். 1க்கு 2 தடவை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. எழுதுவதில் சிரமம். கிராஃப் ஞாபகம் வச்சுங்க. கிராஃபியா. கிராஃப் நம்ம எழுதுறோம் இல்லையா? மார்க் பண்றோம். அதான் கிராஃபியா. கணிதம். கால்குலேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? கால்குலேஷன் பண்றதுக்கு. இப்போ கால்குலா வந்தவொடனே உங்களுக்கு கணிதம். இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். இந்த டிஸ்லெக்சியா தான் கொஞ்சம் ஞாபகம் போயிருது. கற்றல் குறைபாடு அறிவுத்திறன் குறைபாடுக்கு சமமானது அல்ல. ஆரம்ப கற்ற அடையாளம் கற்றல் குறைபாடுகள் மிகவும் முக்கியம். பல புலன் உணர்வு, அது மல்டி சென்சரி கற்பித்தலுக்கு பயனுள்ளதாகும். கூடுதல் நேரம் வழங்குவது சில மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். மாணவர்களை ஒப்பிடுவது கற்றல் குறைபாடுகளை அதிகரிக்கக்கூடும். பொறுமையும் ஊக்கமும் கற்றல் குறைபாடு மாணவர்களுக்கு மிகவும் அவசியம். வகுப்பறை மேலாண்மை, அதாவது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். நல்ல வகுப்பறை மேலாண்மை பயனுள்ள கற்றல் உருவாக்குகிறது. வகுப்பறை விதிகள் எப்படி இருக்கணும்? தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கணும். சுய ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கமாகும். நேர்மறை வலுவூட்ட நல்ல நடத்தையை வளர்க்கிறது. ஆசிரியரின் முன்மாதிரி நடத்தை மாணவர்களை பாதிக்கிறது. மாணவர்களின் பங்கேற்பு வகுப்பறையை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. குழு செயல்பாடுகள் ஒத்துழைப்பை வளர்க்கின்றன. தண்டனையை விட வழிகாட்டுதல் பயனுள்ளதாகும். மரியாதையான தொடர்பு நல்ல வகுப்பறை சூழல் உருவாக்குகிறது. வகுப்பறை பாதுகாப்பாகவும் பயமற்றதாகவும் இருக்க வேண்டும். எத்தகைய வகுப்பறை சொல்லி டிஸ்ட்ராக்ட் கொடுத்தேன்னா சரியான மோஸ்ட் ரிலவெண்ட் இந்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட் ரிலவெண்ட்டை நீங்க பார்த்துருங்க. வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். வழிகாட்டல் சரியான முடிவெடுக்க உதவும் செயல்முறை. இது வந்து உங்களுடைய அந்த டெக்ஸ்ட்லையோ இதுலையோ நோட்ஸ் வந்து கிடைக்காது. இதுவும் நீங்க பார்த்துருங்க. வழிகாட்டல் வந்து சரியான முடிவெடுக்க உதவும் செயல்முறை. ஆலோசனை தனிநபர் பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. கல்வி வழிகாட்டல் கற்றலை மேம்படுத்துகிறது. தொழில் வழிகாட்டல், அதாவது கெரியர் கைடன்ஸ் சொல்றாங்க. கெரியர் கைடன்ஸ் வந்து எதிர்கால திட்டமிடலுக்கு உதவுகிறது. ஆலோசகரின் முக்கிய பண்பு ரகசிய தன்மை. பரிவு நல்ல ஆலோசனையின் அடிப்படையாகும். ஆசிரியர் மாணவர்கள் உணர்வுகளை மதிக்க வேண்டும். பள்ளி வந்து மனநலத்தை பாதுகாக்க ஆதரவான சூழல் வேண்டும். நம்பிக்கையுடன் ஆசிரியர் மாணவர் உறவு கற்றலை மேம்படுத்துகிறது. ஒவ்வொரு மாணவரும் கேட்கப்படுவதற்கு புரிந்து கொள்வதற்கும் உரிமை உடையவர். அப்புறம் திறன் அடிப்படை கல்வி மற்றும் NAP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சார்ந்த கற்பித்தல். திறன் அடிப்படை கல்வி காம்பிடன்சி பேஸ்டு லேர்னிங்ல கற்றல் விளைவுகளை மையமாக கொண்டது. அறிவை வாழ்க்கையில் பயன்படுத்தும் திறனே கல்வியின் வெற்றியாகும். செயல்வழி கற்றல் திறன்களை வளர்க்கிறது. பிரச்சனையை தீர்க்கும் திறன் 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய திறன் இதுதான். அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் skills of the 21st century.
There are so many skills for 21st century. Among the problem solving skill is the very most important சொல்லலாம். சரி, விமர்சன சிந்தனை உயர்நிலை சிந்தனை திறன் அடிப்படை. படைப்பாற்றல் புதிய கருத்துக்களை உருவாக்கும், கிரியேட்டிவிட்டி. ஒத்துழைப்பு திறன் குழு கற்றலில் வளர்கிறது. தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில் அனைத்து பாடங்களிலும் அவசியமானது. தொழில்நுட்பத்தின் பொருத்தமான பயன்பாடு கற்றலை மேம்படுத்துகிறது. கற்றல் மாணவர் மையமாக இருக்க வேண்டும். முழுமையான வெரி ஃபாஸ்ட் குயிக் ரிவிஷன். குழந்தையின் வளர்ச்சியை புரிந்து கொள்வதே சிறந்த கற்பித்தலின் அடிப்படை. கற்றல் அனுபவத்தினுடன் நடைபெறும். ஊக்கம் கற்றல் இயக்க சக்தி. இந்த ஒரு 30 கொஸ்டின் இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 470 கொஸ்டின்ஸ்ல இருந்து வெரி இம்பார்ட்டண்டா எடுத்து அதை இப்ப நம்ம ரிவிஷன்ல 30 தர்றோம். இந்த 30லயும் நீங்க நிச்சயமா ஒரு 10-15 இங்க வரும். நல்லா பார்த்துருங்க. குழந்தையின் வளர்ச்சியை ரிப்பீட் அகைன், குழந்தையின் வளர்ச்சியை புரிந்து கொள்வது சிறந்த கற்பித்தல் அடிப்படை. இதுல அது இதுல இதே மாதிரி வரும் நீங்க நினைக்க வேணாம். இந்த ஒரு கான்செப்ட் வச்சு ஏகப்பட்ட கொஸ்டின் உளவியல்ல தயாரிக்கலாம். எப்படிதான் கொஸ்டின் தயாரித்தாலும் அதுல வர்ற அந்த ஆப்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்டர் எல்லாமே இதோட மோஸ்ட் ரிலவெண்டா தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு லைன்ஸ் நீங்க நல்ல சாலிடா நீங்க கான்கிரீட்டா உங்க மைண்ட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரி, கற்றல் அனுபவத்தின் நடைபெறும். ஊக்கம் கற்றலின் இயக்க சக்தி. கவனம் இல்லாமல் கற்றல் முழுமை அடையாது. நினைவாற்றல் மீள்பயிற்சியால் மேம்படும். சமூக தொடர்பு கற்றலை வலுப்படுத்துகிறது. மாணவர்களின் கேள்விகள் கற்றலின் அடையாளமாகும். வகுப்பறை அனைவருக்கும் சமமான வாய்ப்பு. ஆசிரியர் வாழ்நாள் கற்றுக்கொள்பவராய் இருக்க வேண்டும். மாணவர்கள் திறன்களை கண்டறிந்து வளர்ப்பதே ஆசிரியர் முதன்மையான பொறுப்பு. நேர்மறை கற்றல் சூழல் வெற்றிகரமான கற்றலுக்கு வழிவகுக்கிறது. பின்னூட்டம் இல்லாத கற்றல் முழுமை அடையாது. குழந்தையின் ஆர்வத்தை தூண்டுவது கற்றலின் முதல் படி. சிந்தனை திறன் பயிற்சியினால் மேம்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன் உள்ளது. கல்வி மதிப்பெண்களை மட்டுமல்ல, வாழ்க்கை திறன்களை உருவாக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது தண்டனையால் அல்ல, பொறுப்புணர்வால் உருவாக வேண்டும். ஆசிரியரின் அன்பு பரிவும் கற்றலை ஊக்குவிக்கின்றன. கற்றலின் தரத்தை உயர்த்துவது மாணவரின் செயலில் பங்கேற்பாகும். கல்வியின் மையம் குழந்தையே ஆகும். குழந்தை மைய கற்பத்தில் தான் நம்மளுடைய டி என்ற இந்த போர்ஷன் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு மாணவரும் வெற்றியடையக்கூடிய திறன் கொண்டவர். ஆசிரியர் மாற்றத்தை உருவாக்கும் வழிகாட்டி ஆவர். பள்ளி சமூக மதிப்புகளை வளர்க்கும் முக்கிய நிறுவனம். குடும்பமும் பள்ளியும் இணைந்து செயல்பட்டால் குழந்தையின் வளர்ச்சி மேம்படும். தன்னம்பிக்கை வெற்றிகரமான கற்றலின் அடிப்படையாகும். உயர்நிலை சிந்தனை எதிர்கால கல்வியின் முக்கிய நோக்கமாகும். திறன்களை வளர்க்கும் கல்வியே நிலையான கல்வி. பாருங்க, இப்போ நிலையான கல்வி எது, எப்படி டிஸ்டர்ப் கொடுப்பாங்க அப்படின்னா, நிலையான கல்வி எது அப்படின்னு போட்டு நிறைய ஆப்ஷன் கொடுக்கும்போது இதே கொஸ்டின் உங்களுக்கு இந்த திறன்கள் பேஸ்டு எங்க இருக்குது அதை நீங்க பார்க்கணும். அதே நேரத்தில் காம்பிடன்சி பேஸ்டு வரும், ஸ்கில் பேஸ்டு வரும். சரி, அதே மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல வரும். அப்போ உண்மையான கல்வி என்ன எல்லாமே மோரலஸ் சேம் டிஸ்ட்ராக்டரா இருக்கும். ஆனா நீங்க எப்படி சூஸ் பண்றீங்கிறது தான் இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிற வச்சு நீங்க அதை டிஸ்ட்ராக்டர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அதனால இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. முழுமையான வளர்ச்சியே கல்வியின் உண்மையான வெற்றி. இப்ப இதுல கல்வியின் உண்மையான வெற்றி என்னன்னு கேட்டேன்னா, இதுல நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுல மோஸ்ட் ரிலவெண்ட் என்ன, இது பிரச்சனை என்ன, ஹோலியஸ்ட் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி. அப்போ நம்ம டெட்ல பார்க்கும்போது வெற்றியின் ரகசியம் குழந்தையை புரிந்து கொண்டு உளவியல் அடிப்படையில் கற்பித்து ஒவ்வொரு மாணவரின் திறனையும் பாருங்க, ஒவ்வொரு மாணவரின் திறனையும் வளர்ப்பது சிறந்த ஆசிரியரின் அடையாளம் ஆகும். ஒரு சிறந்த ஆசிரியர் பத்தி கேட்கும்போது ஏகப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்டிவ் கொடுக்கலாம், ஏகப்பட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதை நாம் இங்க இதுல நம்ம இங்க தெளிவா நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் கம்ப்ளீட்டட் 500 கொஸ்டின்ஸ். நல்லா தரோவா முடிச்சிட்டீங்க. இப்போ கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட்